ராமன் நேற்று பேசி சென்ற போது கூட இங்க வந்து சட்டம் ஒழுங்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, போதை மருந்து பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எங்களுடைய ஆட்சி அமைந்ததும் எங்களுடைய அப்படின்னா என்டிஏ கவர்மெண்ட் அப்படிதானே சொன்னாரு. என்டிஏ கவர்மெண்ட் கரெக்ட் தானே? நான் சொல்றேன் உண்மைதான். அலையன்ஸ் கூட சொல்லல, கரெக்டா? உண்மைதான். சரி, அமைந்த பிறகு நாங்க அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி போயிருக்காருல்ல. இது இந்த கடந்த ஏப்ரல் மாதம் திரு அமித்ஷா வந்து ஏடிஎம்கேவோடு கூட்டணியை உறுதிப்படுத்தி சென்ற பிறகு, இந்த எலெக்ஷன் சூடு பிடித்த பிறகு பிரதமர் வந்திருக்கிறது 2வது கூட்டம், கரெக்டா? இந்த 2வது கூட்டத்தில் மீண்டும் உறுதிப்படுத்திட்டு போயிருக்கிறாரா? ஏதோ உறுதிப்படுத்தியிருக்காரு. என்டிஏ கவர்மெண்ட் தாங்கிறத தப்பு இல்லையே. அதில் என்ன தப்பு? அதிமுக சார் என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் தமிழ்நாட்டில் எடப்பாடி அண்ணன் தான். நீங்கள் அதில் போய் உள்ள வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு வந்துலாம் சொல்லாதீங்க. என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடி அண்ணன் தான் தலைவர். ஸோ அப்போ அதுக்கு பிராண்டு என்டிஏ தானே, சொல்லுங்கள். ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. 2வது, பிரதமர் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் உண்மை. காரணம் என்னென்றால், தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி என்பது மக்கள் விரோதமான ஆட்சி. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழித்து தமிழ்நாட்டில் பார்த்து எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி, மத்தியிலே ஆட்சி, நாங்கள் மாநிலத்தை ஆளக்கூடிய மாநிலத்திலும் சரி எல்லாருக்குமான ஆட்சியாக நாங்கள் இருக்கின்றோம்.